ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம குரூப் 4 எக்ஸாம் ஜூன் 9th அன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் ஷீட்ஸை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி ரொம்ப பயமுறுத்தி இருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தாங்க இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சனலைஸ்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ உங்களோட நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், தென் சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ அப்படிங்கிறது அதில் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. வேறு என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் கொடுத்த உடனேயும் இந்த இடத்துல செக்ஷன் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட கொஷின் பேப்பரில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எழுதி நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா போதும். ஷேடிங் நம்ம பெனில் தான் பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே நம்ம பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ப்ரெசண்ட் தான். ஸோ பி அப்படிங்கிறத ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செக்ஷன் 5 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பி அப்படிங்கிறத ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 3 இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக இருக்கிற கொஷினில் எவ்வளோ ஆப்ஷன் ஏ ஷேட் பண்ணிங்க, எவ்வளோ ஆப்ஷன் பி, எவ்வளோ ஆப்ஷன் சி, டி, இ அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல ரைட் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எழுதி ஷேட் பண்ணணும். சப்போஸ் இப்போ ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் 50 கொஷின்ஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் 0 போட்டுட்டு செகண்ட் பாக்ஸில் 5, தேர்ட் பாக்ஸில் 0. ஸோ 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 டிஜிட் தான் உங்களுக்கு வருது அப்படின்னா முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இ அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்காது. ஸோ இந்த இ அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் கொஷின் பேப்பரில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தப்பாக இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா நீங்கள் இ ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த கொஷினுக்கு இது கரெக்டான ஆன்சர் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் இ கொடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் முடிஞ்சளவு யாருமே இ ஆப்ஷன் கொடுக்க வேணாம். உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே ஒரு ஏபிசிடிஇ கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களோட ஹாலில் இருக்க இன்விஜிலேட்டர் தான் எழுதி சைன் பண்ணுவாங்க. இங்கே இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. ஸோ அது கிளியராக பார்த்துக்கோங்க. தேர்வரின் கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் சைன் பண்ணணும். கண்காணிப்பாளர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஹால் இன்விஜிலேட்டர் தான் சைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி 1 பார்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆல்ரெடி இங்கே பி ஷேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன்ஸில் உங்களுக்கு ஷேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 67 வரைக்கும், 68லேருந்து 134 வரைக்கும், 135லேருந்து 200 வரைக்கும். இப்போ இங்கேயும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலம்க்கு நேராக 5 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the number of A's, B's, C's, D's and E's as shaded by the candidate are to be written in the box given below கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த 1லேருந்து 67 வரைக்கும் இருக்க கொஷின்ஸ்க்கு ஷேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் எவ்வளோ ஏ, எவ்வளோ நம்பர் ஆஃப் பி, எவ்வளோ நம்பர் ஆஃப் சி, எவ்வளோ நம்பர் ஆஃப் டி அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் இ அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் கவுண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 68லேருந்து இந்த 34 வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏ, பி, சி, டி, இ அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எழுதணும் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையும். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற இந்த பாக்ஸில் இந்த 135லேருந்து 200 வரைக்கும் இருக்கிறது ஏபிசிடிஇ நீங்கள் கவுண்ட் பண்ணி இங்கே டோட்டல் மட்டும் போட்டால் போதும். இப்போ நீங்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதில் நீங்கள் இஏ ஷேட் பண்ணல அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஏக்கானது, செகண்ட் பிக்கானது, தேர்டு சிக்கானது, ஃபோர்த்து டிக்கானது, ஃபிஃப்த்து இக்கானது. முடிஞ்ச அளவு நீங்கள் யாரும் இ ஆப்ஷன் சூஸே பண்ண வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தேர்வரின் கைவிரல் ரேகை மட்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அந்த ஹாலில் இருக்க இன்விஜிலேட்டர் உங்களோட லெஃப்ட் தம்பை இந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகணுங்கிறது கிடையாது. அவங்களே ஸ்டாம்ப் பேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ லெஃப்ட் தம்பில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் தம்ப் வச்ச உடனேயும் அந்த ப்ளூ இங்க்கை உங்களோட ஓஎம்ஆரில் ஏதாவது இடத்துல தெரியாமல் கூட வச்சிட்டிங்கனாலும் உங்களோட ஓஎம்ஆர் இன்வாலிட் ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்சால் ஒரு வேஸ்ட் கிளாத் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த இடத்துல கண்காணிப்பாளரின் கையொப்பம் அப்படிங்கிறதுல அந்த உங்களோட ஹாலோட இன்விஜிலேட்டர் தான் சைன் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் சைன் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இந்த 200 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த ஏபிசிடிஇயோட கவுண்ட்டை மட்டும் கரெக்டாக கிளியராக போட்டிங்கன்னா போதும். இந்த டோட்டலை நீங்கள் உங்களுக்கு இங்கே பார்ட் 2 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் இதை நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல நீங்கள் போடுறீங்களே இந்த டோட்டலை வந்து இந்த பார்ட் 3லையும் நீங்கள் ஆட் பண்ணி போடணும். ஏ லெவலோ பி லெவலோன்னு இப்போ இங்கே தனித்தனியாக போட்டிருப்பீங்க. அந்த 3ஐயும் இங்கே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த 200 அப்படிங்கிறது டேலி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் இங்கே போட்டதும் உங்களோட இன்விஜிலேட்டர் இங்கே போட்டதும் வந்து டேலி ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது இடத்துல நீங்கள் கவுண்டிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சு விட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சிலர் தெரியாமல் அதை மாற்றாமல் கூட விட்டுருவீங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் நீங்கள் ஓஎம்ஆரில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே மார்க் ரெடியூஸ் பண்ணுவேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா மார்க் ரெடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸோ இப்போ கீழே இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் இது வந்து உங்கள் ஓஎம்ஆரோட ரெண்டாவது பேஜ். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கேண்டிடேட் வந்து ரெண்டு இடத்துல தான் சைன் பண்ணுவீங்க. ஒன்று இந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற தேர்வரின் கையொப்பம், இன்னொன்று வந்து செகண்ட் பேஜில் இருக்கிற ஒரு இடத்துல சைன் பண்ணுவீங்க. இந்த 2 இடத்துல மட்டும்தான் சைன் பண்ணுவீங்க. வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து சைன் பண்ண தேவையில்லை. செய்ய வேண்டியது என்னென்னா கொஷின் பேப்பரோட புக்லெட்டோட நம்பர் அண்ட் தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏபிசிடி ஆப்ஷன் வந்து நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரெசென்ட், அதே மாதிரி இந்த இடத்துலையும் ப்ரெசென்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி சைன் வந்து 2 இடத்துல மட்டும்தான் பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கொஷின் பேப்பரோட நம்பரும் புக்லெட்டோட நம்பரும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதுறீங்க இல்லையா அது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.